HDFC லைஃப். வாருங்கள், நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம். 9363993636. வணக்கம். கோவை நரசிம்மநாயக்கன்பாளையம் பேரூராட்சி 2வது வார்டுக்குட்பட்ட ராஜேந்திர நகர் விரிவாக்கத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு கழிவுநீர் கால்வாய் வசதி அமைத்து தரவில்லை. குடிநீர் குழாய் கழிவுநீர் தேங்கிய பகுதியில் செல்வதால் குழாய் பழுதடையும் போது கழிவுநீர் குடிநீரில் கலந்து வருகிறது. தார் சாலை அமைத்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. குண்டும் குழியுமாக உள்ளது. மேலும் குடிநீர் 10 நாட்களுக்கு ஒரு முறைதான் வருகிறது. பல தடவை மனு கொடுத்தும் உரிய நடவடிக்கை இல்லை என்று கூறி ராஜேந்திர நகர் விரிவாக்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் திடீரென நரசிம்மநாயக்கன்பாளையம் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இந்த தகவல் அறிந்து நரசிம்மநாயக்கன்பாளையம் பேரூராட்சி செயல் அலுவலர் ஆனந்தன் உடனடியாக முற்றுகையிட்ட பொதுமக்களிடம் பேசினார். பேச்சுவார்த்தையின் முடிவில் குடிநீர் 5 நாட்களுக்கு ஒரு முறை வர உரிய முயற்சி எடுப்பதாகவும் மற்ற வேலைகள் ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஒன்று ரோடு பிரச்சனை, இன்னொரு குடித்தண்ணீர் பிரச்சனை, வாய்க்கால் வடிகால் நீர் பிரச்சனை, அதாவது குப்பை பிரச்சனை. இந்த ரோடுக்குமே டிச்சுக்குமே 15 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஒன்றுமே சொல்யூஷன் கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் கர்ப்பிணி பெண்கள் வந்துங்க போக முடியல, அவ்வளோ குண்டு குழியுமா இருக்குங்க. தண்ணி வந்துங்க நாங்கள் 15 வார்டில் வந்துங்க, ஒரு வார்டுக்கு 2 நாளுக்கு ஒரு நாள் வருதுங்க, இன்னொரு வார்டுக்கு 10-15 நாளுக்கு ஒரு நாள் வருது, இன்னொருக்கு 10 நாளுக்கு ஒரு நாள் வருதுங்க. நாங்கள் ஈஓ கேட்டோம், ஈஓ 1 வீக்கில் சரி பண்ணி தரேங்கிறாரு. அவரோட அஷூரன்ஸில் நாங்கள் போகிறோங்க. அது மாதிரி குப்பை வந்து என்ன பண்ணுறோங்கன்னா எக்கச்சக்கமாக குப்பை இருக்குங்க. ஒவ்வொரு ஏரியாவிலும் குப்பை இருக்குது. அவர் குப்பை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம இந்த தண்ணிக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காருங்க. நாங்கள் டைம் கொடுத்து பார்க்குறோம். அப்புறம் நன்றி.